வணக்கம் and welcome to பெண்கள் சாய்ஸ் with me தேவிஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா குழந்தைகளுக்கான இம்யூனிட்டி பவரை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ 6 மந்த்ல இருந்தே இந்த இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பெற்றோர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இம்யூனிட்டி அப்படின்றது எதிர்ப்பு சத்து அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் குழந்தைக்கு வந்து பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்றது ஏற்கனவே பாடியில இருக்கும். இது வந்து மதரோட வயிற்றுல இருக்கும்போது இந்த பிளசண்டான்னு சொல்லுவோம், அதுல இருந்து சில ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்து எதிர்ப்பு, அதாவது ஒரு பாடியில வந்து கிருமிகள் இருந்ததுன்னா அதை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய பவர் அதுக்கு தான் உண்டு. ஸோ மதரோட பிளசண்டால இருந்து டெவலப் அந்த வந்திருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்றது ஒரு குழந்தைக்கு வந்து 6 மாசம் வரைக்கும் கொடுக்கும். அப்ப தாய்ப்பாலும் இருந்தது அப்படின்னா அந்த சைல்டுக்கு வந்து லாங் டேர்ம்ல அந்த டெவலப்மெண்ட் வந்து, அதாவது அந்த எதிர்ப்பு சத்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த டைம்ல பேசிக்கா ஒரு கிளீன் என்வாயர்மெண்ட் இருந்து சைல்டு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டடான என்வாயர்மெண்ட்ல இருந்தது அப்படின்னாலே பொதுவா வந்து அந்த பாசிவ் இம்யூனிட்டி வச்சு அவங்களால வந்து 6 மந்த்ஸ் எந்த வகையான ஒரு இல்னஸும் இல்லாம அவங்களால மெயின்டைன் பண்ணிட முடியும். இந்த டைம்ல தான் மில்க் அலர்ஜி இருக்கக்கூடிய குழந்தைங்களோ இல்ல தாய்ப்பால் கிடைக்காது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் டைஜஷன்ல இருக்கலாம். அது ஆனா எதிர்ப்பு சத்துனால இருக்காது. சம்டைம்ஸ் நம்மளோட பாடியில வந்து அந்த என்சைம்ஸ், அதாவது அந்த ஒரு புது பொருள், இப்போ வந்து நம்ம வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லாம ஒரு ஆர்டிஃபிஷியல் மில்க் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ்ட் மில்க் கொடுக்குறோம், இல்ல பேக்கெட்ல இருந்து வரக்கூடிய பால் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்கும்போது அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய என்சைம்ஸ் இல்லாதனால அப்படி இருக்கும். அங்க வந்து நேரடியா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டோம். சைல்டு வந்து அந்த புது ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த 6 மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலா ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சைல்டுக்கு வர்றது கம்மி, நம்ம சரியான என்வாயர்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அடுத்த 6 மாசம் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டுக்கு மெதுவா அந்த ஆன்டிபாடிஸ், தனக்குள்ள வரக்கூடிய அந்த எதிர்ப்பு சத்து இம்யூனிட்டி ஆன்டிபாடிஸ் பாடி வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான வளர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 6 மாசம் வரைக்கும் குழந்தை பார்த்தீங்கன்னா தன்னோட கை வச்சுதான் அவங்கள வந்து டச் பண்ணி பார்க்கும். இப்போ வந்து கையும் வாயும் அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிடைச்சதெல்லாம் வாயில போட்டு பார்ப்பாங்க, சாப்பிட்றதுக்காக இல்லை. அவங்களுக்கு நரம்பியன்கள் மேக்சிமம் கையிலையும் வாயிலையும் தான் வந்து டெவலப் ஆயிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியாதனால கையிலையும் வாயிலையும் அதை வச்சு பார்ப்பாங்க. ஓ இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து ஒரு அனுபவத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அவங்க வந்து டெவலப் பண்ற நர்வஸ் சிஸ்டம் அது. ஸோ அதனால வந்து பேசிக் லெவல்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏஜ்ல வந்து நிறைய ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஹவுஸ் என்வாயர்மெண்ட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறது. சைல்டு வந்து நம்ம ஒரு இடத்துல போட போறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கிளீனா வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே வாயில வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா அந்த டைம்ல வந்து கொடுத்துட்டு வாயில வைக்காதன்னு நீங்க வந்து மிரட்டும் போது அந்த சைல்டுக்கு வந்து அனுபவம் வந்து கட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா ரொம்ப பிடிவாதம், அழுக எல்லாம் வரும். ஸோ அதனால அந்த டைம்ல கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்டதா இருக்கணும். அடுத்த 6 to 8 months பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்பதான் வந்து உணவுல இருந்து வரக்கூடிய இம்யூனிட்டி அப்படின்றது. ஸோ ஃபுட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல பேலன்ஸ் ஆகணும். அதே சமயத்துல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவங்களும் இருக்கணும், வெளியே இப்போ கிரவுண்ட் அந்த மாதிரி கூட்டிட்டு போகக்கூடிய அனுபவங்களும் இருக்கணும். இந்த 6 monthsல இன்டோர் அண்ட் அவுட்டோர் கிருமிகள் ரெண்டுத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து டெவலப் ஆகும். இங்க வந்து உணவுல வந்து நிறைய பேலன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் 6 months, தட் இஸ் இந்த 24 months பாத்தீங்கன்னா 18 மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்சிமம் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய சுகர் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம அந்த ஏஜ்ல கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகுறது வந்து குறைஞ்சிரும், எதிர்ப்பு சத்து வந்து குறைஞ்சிரும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், நிறைய செஸ்ட் கோல்டு இந்த மாதிரி வருது, வீசிங் மாதிரி பிரச்சனைகள் வருது, அங்க இருந்தா வரும். ஆக்சுவலா சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரூட் அலர்ஜிஸ் யூஸ்வலா இருக்காது. என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ல இருக்கக்கூடிய சுகருக்கு உண்டான அந்த அலர்ஜிஸ் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போதும் அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணிவிடும். ஸோ அதனால இந்த 4, தட் இஸ் ஃபர்ஸ்ட் 6 months, அப்புறம் நெக்ஸ்ட் 6 months, அந்த மாதிரி 6 months நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு சர்டன் ஹேபிட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். பெற்றோர்களா நம்ம செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கிளீன் என்வாயர்மெண்ட். ரொம்ப நீங்க வந்து ஸ்டெரைலா வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக் லெவல்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு வந்து உலகம் இருக்கணும். அதுல இருந்து சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அது வந்து 1 or 2 days விட்டீங்கனாலே அது வந்து
வந்து பிக்கப் ஆயிடும். ரொம்ப சிவியரா ஃபீவரும் வர மாதிரி இருந்தாதான் நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. இந்த செகண்ட் 6 monthsல சில வேக்சின்ஸ் எல்லாம் கொடுக்கறது இருக்கு. நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியோட பிலீஃபுக்கு தகுந்த மாதிரியோ உங்களோட பீடியாட்ரிஷியனோட கைடன்ஸோட நீங்க வந்து தேவையான வேக்சின்ஸ் கொடுக்கலாம். எல்லாமே கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா உங்களோட பீடியாட்ரிஷியனோட கைடன்ஸ் நீங்க எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து தொடர்ந்து உங்க குழந்தைய பார்க்க போறாங்க. அவங்களோட கைடன்ஸை வச்சு நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம், நீங்க நல்ல ஒரு ஹாப்பி என்வாயர்மெண்ட், சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியர் வந்து வீட்டில் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் போது பிரெயின்ல வந்து கெமிக்கல்ஸ் வந்து பாசிட்டிவான அளவுல இருக்கும். ஆக்சிடோசின் அப்படின்ற கெமிக்கல், அதாவது நம்ம வந்து அன்பு அனுபவிக்கும் போது ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து பிரெயின்ல செக்ரீட் ஆகும். ஆக்சிடோசின் நிறைய இருந்தது அப்படின்னாலே இம்யூனிட்டி, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்றது இருக்கும். எதிர்ப்பு சத்து டெவலப் பண்றதுக்கு ஆக்சிடோசின் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அங்கதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பு இருந்ததுனாலே சில்ட்ரனுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு சத்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். முக்கியமா அவங்க ஃபுல் பாடி எக்ஸ்ப்ளோரேஷன், நிறைய ஃபுல் பாடி வச்சு நிறைய விளையாடுறதுக்கு சான்சஸும் கொடுங்க. இது செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா பாடி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவங்க பிரெயினுக்கு வந்து நேச்சுரலா புரிய ஆரம்பிக்கும். அவங்களே வந்து தேவையில்லாத, அதாவது சாப்பிடக்கூடிய பொருள் சாப்பிடக்கூடாத பொருள்ன்றது வித்தியாசப்படுத்திப்பாங்க இந்த ஏஜ்ல. இது வந்துருச்சு அப்படின்னாலே நேச்சுரலா அவங்களால வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து நீங்க எதிர்ப்பு சத்து டெவலப்மெண்ட் கண்டிப்பா கொண்டு வரலாம். நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது சில்க் த்ரெட் ஜுவல்லரி பத்தி தான். ஸோ சில்க் த்ரெட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சா போடுறது தான் இப்போத்தி ஃபேஷன் அப்படின்னே சொல்லலாம். இங்க சில்க் த்ரெட் ஜுவல்லரியை எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி தராங்க. வாங்க அதை பார்த்து நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜும்கா பேஜ் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். முதல்ல ஜும்கா பேஜ் எடுத்துக்கிட்டு ஃபேப்ரிக் க்ளூ அதை எடுத்துக்கிட்டு உள்ளே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நீடில் ஒரு 10 lines எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ பண்ணும்போது எப்பவுமே வந்து விரிச்சிட்டு வச்சுட்டு நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து ஓவர்லேப் ஆகாமல் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மறுபடியும் கீழே போர்ஷன் வரும்போது அதே மாதிரி விரிச்ச மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் வந்து அழகா வரும். த்ரெட் வந்து லூஸ் பண்ணவே கூடாது. லூஸ் பண்ணோம்னா த்ரெட் வந்து ரொம்ப லூஸ் ஆயிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஜும்கா தான் வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸ்க்குமே வந்து நம்ம சில்க் த்ரெட்ல மெயினாக வந்து எந்த ஒரு ஐட்டம் பண்ணணும்னாலும் வந்து பேஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம சுத்திட்டே வரணும். ஈவன் ஃபார் பீட்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பேசிக் டெக்னிக் wrapping மட்டும்தான். ஸோ எப்போவுமே வந்து wrapping வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. இனிஷியலில் வந்து நல்லா வராது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ தட் யூ வில் கெட் நீட் ஃபினிஷிங். ஸோ நம்மளுக்கு த்ரெட் வந்து எண்ட் ஆகும்போது அதே மாதிரி ஜும்காக்கு உள்ளே வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. அப்போதான் வந்து அந்த க்ளூ ஸ்டிக்கிங் வந்து நம்மளுக்கு வெளியில் ஸ்டிக் ஆகாமல் வெளியே வந்து பார்க்கும்போது wrapping நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து அந்த கம் போட்டு எது டூத் பிக் இல்லைன்னா பட்ஸ் எது வேணாலும் வச்சுட்டு நீட்டாக வந்து உள்ளவே வந்து த்ரெட் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும்.
மறுபடியும் இப்போ பாதி இன்னும் த்ரெட் நம்ம சுற்றுறதுக்கு அதே அளவுக்கு 10 lines ஆஃப் த்ரெட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம wrapping வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஜும்கா பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜும்கா பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஐபின் வச்சுட்டு எப்படி ஃபினிஷிங் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபின் எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால ஐபின் போட்டோன்னா வெளியில் வந்துடும். அதனால நம்ம எதிர பீட் கேப் இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் ஆஃப் தான் பீட் எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ளார ஐபின் போட்டுக்கிட்டு ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி வந்துடும். மறுபடியும் இப்போ மேலே நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னாக்கா வெளில வந்துடும். அதனால பீட் கேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த பீட் கேப் வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா இப்படி இருக்கும். பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டும் கட்டர் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு பெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து மேலே இயரிங் ஹூக் பண்ணுறதுக்காக இப்போவே வந்து நம்ம இந்த ஹூக்கை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஜும்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து மேலே ஸ்டட்ஸும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வெரைட்டி வேணும்னாலும் நம்ம அந்த வெரைட்டியை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜும்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி பேங்கிள் wrapping எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சேம் இதுக்கும் வந்து அதே மாதிரி பேஸ் பேங்கிள்ஸ் நம்ம எந்த மாதிரி பேங்கிள் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ப்ராட் பேங்கிள்ஸ், தின் பேங்கிள்ஸ் நம்ம விருப்பம் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு சேம் டெக்னிக் தான். இதுக்கும் வந்து நீடில் வேணும்னாலும் நீடில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியேவும் ஒரு 20 strands கிட்ட எடுத்துக்கோங்க. எதுக்கான இது வந்து ப்ராட் பேங்கிள்ன்றதுனால லைன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இல்லைன்னா டைம் நிறைய ஆகும். அவ்வளோதான். ஸோ உள்ளே வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் wrapping. சேம் தான் as usual we make as ஜும்கா. எப்பவுமே பண்ணும்போது இந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஓவர்லாப்பிங் எப்பவுமே ஆகவே கூடாது. நம்ம வந்து எப்பவுமே ஜும்கா பேஸ் பண்ணாலும் சரி எந்த ஒரு ஐட்டம் பண்ணாலும் வந்து ஸ்டிக்கிங் வந்து எப்பவுமே உள்ளவே பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் வெளியில வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ க்ளூ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு லைட்டாக ஸ்டிக் பண்ணிடுங்க. எப்போ ஸ்டிக் பண்ணாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 minutes லீவ் பண்ணிடுங்க. ஸோ தட் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது வளையல். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டே வந்தோம்னாக்கா நம்மளோட பேங்கிள் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாமே wrapping முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஃபினிஷிங் பேங்கிள் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ், இந்த மாதிரி பால் செயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி டிசைனும் நம்ம வந்து இதுக்கு பண்ணிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது சீத்தளி பிராணாயம் பத்தி தான். ஸோ இந்த பிராணாயம் பண்றதுனால இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அதாவது நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை எல்லாத்தையும் குறைச்சு அப்படியே கூலா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி சின்ன டிப்ஸ் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராணாயம் சீத்தளி பிராணாயம் சொல்லுவாங்க. சீத்தளினா கூல், அதாவது சில்லுன்னு இருக்கிற ஒரு விஷயம்னா தான் சீத்தளின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி எப்படி சில்லா இருக்கும் அந்த மாதிரி. இப்போ உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்போ சம்மர் சீசன் வேற, பாடியில உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி சமயத்துல சீத்தளி பிராணாயம் பெஸ்ட் பிராணாயம். ஸோ அந்த பிராணாயம் பண்ணும்போது உங்க பாடி ரொம்பவே கூல் ஆகும். எஸ்பெஷலி பெண்களுக்கு அடிவயிறு ரொம்பவே சூடாயிடும். மோர் குடிக்கலாம். ஸோ மோர் குடிக்கும்போது உங்களோட ஹீட்டு தனியும். வாட்டர்மெலன் சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஹீட்டு தனியும். பட் காலையிலேயே இருக்க ஒரு 6-7 மணிக்கே உஷ்ணம் தெரிஞ்சிச்சுன்னா, வெயில் தெரிஞ்சிச்சுன்னா பாடியில இன்னும் ஒரு ஹீட் ரொம்பவே டெவலப் ஆகும். அந்த சமயத்துல சீத்தளி பிராணாயம் ஒரு பெஸ்ட் பிராணாயம். சம்மர் சீசன் மட்டும் இல்லை, எந்த சீசனா இருந்தாலும் உங்க பாடியில உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய மென்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போறாங்க இல்லையா, ஹீட் டெவலப் ஆகும்போது கண்ணுல வந்து வீங்கும், அதாவது இங்க பஸ் வர்றது, இங்க கண்ணு வீங்குறது, அந்த பிரச்சனையெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ சீத்தளி பிராணாயம் பண்ணும்போது உங்க பாடியை நீங்களே கூல் பண்ணிக்கிறீங்க. ஸோ கூல் எப்படி இந்த பிராணாயமை வச்சு பண்ணலாம். இந்த நாக்கை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது அதாவது விசில் அடிக்கிறதுக்கு ஃபோல்டு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்டு அடிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா மூச்சை உள்ள வாயிலிருந்து வாங்க போறீங்க. அதாவது
அந்த மாதிரி வாயில இருந்து வாங்கி மெதுவா நாக்க உள்ள தள்ள போறீங்க. மூக்குல இருந்து வெளியே உங்க மூச்சை விட போறீங்க மெதுவா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கைகள் சும்மா இருக்கு. ஸோ கைகள் சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் முத்ரால இருந்தா அதோட எஃபெக்டும் சேர்ந்து இந்த சீதலி பிராணாயம்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையணும். அப்போ என்ன பண்ணலாம், இதே சுண்டு விரலும் உன்னோட கட்ட விரலோட நுனி, ஏன்னா இது தண்ணி. ஸோ இந்த மாதிரி சுண்டு விரல் அண்ட் கட்டு விரலோட டிப்பை இப்படி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க உட்காருங்க. உங்க மார்பு பகுதியை ஸ்லைட்டா முன்னாடி தள்ளுங்க. முதுகு தண்டு எப்பவுமே சீராக தான் இருக்கணும். முதுகு தண்டு சீரா இருந்தா பிராணாயம்ல உங்க மூச்சு உள்ள வெளியே போறதுக்கோ அதோட எஃபெக்டை 100% உங்க பாடியில கிடைக்கிறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஏன்னா பிராணாயம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அந்த மாதிரி சிட்டிங் போஸ்டர்ல முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் உங்க பிராணாயமோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ சீதலி முத்ரா, சீதலி பிராணாயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதேதான், உங்களோட சுண்டு விரல் கட்ட விரலோட நுனியை டச் பண்ணி உங்க மடி மேல வச்சு ஸ்ட்ரைட்டா உட்காந்து உங்களோட நாக்கை வெளியே வச்சு ஃபோல்ட் பண்ணி மூச்சு உள்ள இழுக்கணும். மூச்சு உள்ள இழுக்கும் போது மூக்கு வழியா உங்களோட மூச்சு வெளியே வரும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணலாம். நாக்கு வெளியே, இந்த மாதிரி டெய்லி நீங்க சீதலி பிராணாயம் உங்களோட முத்ராவை வச்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களோட ஹீட், பாடியில இருக்கிற ஹீட் குறையும். வெளியில இருக்கிற உஷ்ணம் உங்க பாடியை தாக்காம இருக்கும். கண் இன்ஃபெக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு சீதலி பிராணாயம். சீதலி பிராணாயம் நீங்க மூச்சு உள்ள வெளியே இந்த மாதிரி நாக்கு வச்சு தள்ளி ப்ராக்டிஸ் பண்றீங்க. இதே மாதிரி உங்களோட இன்டேக், அதாவது என்ன சாப்பிட்றீங்களோ அதுவும் பொறுத்து இருக்கு. நான் மோர், வாட்டர்மெலன் சொன்னேன். இன்னொரு ஒரு பெஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்னன்னா துளசி விதைன்னு சொல்லுவாங்க. துளசி விதைய சப்ஜானும் சொல்லுவாங்க. அதை தண்ணியில கொஞ்சம் நீங்க போட்டு ஊற வச்சிங்கனால உப்பிடும். அந்த மாதிரி உப்பும் போது அந்த இதை ஒரு கிளாஸ் பாலை ஊத்தி அப்படி குடிச்சிங்கனாலே என்ன மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், பாடியில எவ்வளவு பெரிய உஷ்ணம் இருந்தாலும் அது சீக்கிரமா இறக்குறதுக்கு சப்ஜா, அதாவது துளசி விதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நாட்டு மருந்து கடையில இதை ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்து நீங்க தண்ணியில போட்டாலே போதும், அது ஊறி உப்பிடும். அந்த மாதிரி பல்ஜானதுக்கு அப்புறமா நீங்க அதை பால்லையோ சில் பாலை ஊத்தி நீங்க கலந்து நீங்க குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்க பாடியில இருக்கிற உஷ்ணம் கரெக்டா குறையும். ஆனா சின்ன பசங்க இதை குடிக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு அந்த நட்டி ஃப்ளேவர் பிடிக்காது. அண்ட் எஸ்பெஷலி பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு துளசி விதை இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ நீங்க அதை கன்சியூம் பண்றதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம். டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் அதை சொல்லுவாங்க, துளசி விதை உங்க உடம்புகளுக்கு ரொம்பவே நல்லதில்லை. ஸோ நீங்க இந்த ஹீட்டா இருக்கு, நான் சப்ஜாவை தண்ணியில ஊற வச்சு பாலை வச்சு குடிக்கிறேன் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமிதம் சொல்லுவாங்க. அந்த கேஸ்டர் ஆயிலை உங்க தொப்புள்ள, அதாவது நேவல்ல நீங்க ரப் பண்ணிட்டு உங்க அடிவயிறுல நீங்க தடவி வச்சிங்கனாலே பாடியில இருக்கிற உஷ்ணம் கண்டிப்பா குறையும். ஸோ நீங்க பிரெக்னென்ட் லேடிஸா இருந்தா நீங்க கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம், வாட்டர்மெலன் சாப்பிடலாம். ஆனா சப்ஜா கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும்.